குருபியோ நமஹ. இங்கே வருகை தந்திருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய எஸ்பிஎம் அவர்களே, இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் எப்படி சொல்கிறது, லெஜெண்டுன்னு சொல்கிறதா இல்லை நாட்டிய சரஸ்வதின்னு சொல்கிறதா, நாம் பெருசும் மதிக்கும் வைஜெயந்தி மாலா அவர்களே, பத்மாஜி அவர்களே, நித்யஸ்ரீ அவர்களே, ஐஸ்வரி கணேஷ் அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். ஆல்ரெடி 6 மணிக்கே வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து அதிகமாக வந்திருக்கேன் பேச. உங்கள் டைம் எடுத்து வந்து இப்போது இங்கே பார்க்கும்போது எனக்கு வந்து என்னமோ மிஸ்ஸஸ் வைஜிபி இங்கேயே உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. அந்த மொண்டி சேரில் வந்து உட்காந்துட்டு இங்கேயே உட்காந்து பார்த்துருக்கிற மாதிரி எனக்கு ஒரு அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வருது. ஸோ நிஜமாக வந்துட்டு ஒரு 100th இயரில் வந்து இந்த செலிப்ரேஷனில் வந்து நான் உட்காந்து பேசுகிறதுல வந்து நான் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ மிஸ்டர் வைஜிபி அண்ட் மிஸ்ஸஸ் வைஜிபி அவங்க வந்து ஒருத்தர் வந்து வித்யை அதில் குருன்னு சொன்னால் இன்னொருத்தர் வந்து கலையில் குரு. ஸோ 2 பேருமே வந்து கொடி கட்டி பிறந்தாங்க. ஸோ மிஸ்டர் வைஜிபி உங்களுக்கு தெரியும், அந்த யூஏஏ, அந்த யுனைடெட் அமைச்சர் ஆர்டிஸ்ட், அந்த அவங்க வந்து ஜஸ்ட் பேங்க்கில் வேலை செஞ்சவங்க, ஆஃபீஸில் வேலை செஞ்சவங்களுக்கு எல்லாருமே வந்து கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பியூட்டிஃபுல்லாக வந்து ஒரு நாடக திஸ்டிங் இது பண்ணி அது மற்றவங்களுக்கு வந்து மகிழ வச்சு அவங்களும் மகிழ்ந்தாங்க. அதனால் வந்து எத்தனை ஆர்டிஸ்ட்டுங்க வந்து உருவாயிருக்காங்க. இவன் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள்லேருந்து, ஜோஸ் அவர்கள்லேருந்து, ஆர்டிஸ்ட் லக்ஷ்மி அவர்கள்லேருந்து எல்லாருமே வந்து யூஏலேருந்து நடித்து அதுக்கப்புறம் வந்து வெளியே வந்தவங்க தான். அது இப்போ வரைக்கும் வந்து தொடர்ந்துட்டுருக்கு. இப்போ கூட இந்த மதுவந்தி இப்போ அந்த நீங்கள் பார்த்தீங்க பர்ஃபார்மன்ஸ் பார்த்து ரியலி ஹேட்ஸ் ஆஃப், எக்ஸலண்ட் மதுவந்தி. அதுக்கு அப்படியோ வந்து அந்த லெகசி வந்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டுருக்கு. ருத்விக் ஒரு மிகப்பெரிய பாடகனாக வந்து உருவாகிட்டுருக்காங்க. ஸோ இப்போ தான் ரவி அவர் சொல்லி தான் எனக்கு வந்து தெரிஞ்சது. 2nd பேட்ச்லேயே வந்துட்டு பத்மாசேஷாரி ஸ்கூல் ஆரம்பித்து 2nd பேட்ச்லேயே வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் வந்து ஃபஸ்ட்டு ரேங்க் பண்ணாங்கன்னு சொன்னால் அது எப்படி இருக்கும் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அப்போது சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்த ஒரு டைரக்டருக்கு வந்து எப்படி வந்து ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்கும், அது வந்து எப்படியெல்லாம் வந்து ஜனங்க வந்து அந்த ஸ்கூலுக்கு அப்போ வந்து வந்திருப்பாங்க, அந்த ரெப்புடேஷன் வந்து எப்படி போயிருக்கும் அப்படின்னு. ஸோ அதுக்கெல்லாம் காரணம் வந்து ராஜம்மா அவர்கள் தான். கம்ப்ளீட்டாக வந்து அது வந்து அவர் வந்து பிரின்சிபல் அவர் தான், டீச்சர் அவர் தான், எல்லாமே அவங்க தான். நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவங்க டீச்சர்ஸுக்கு வந்து செலக்ட் பண்ணுறதுல வந்து அவ்வளோ வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸுங்களை செலக்ட் பண்ணுறதை விட டீச்சர்ஸ் தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அங்கே தான் அந்த பத்மாசேஷாரி அந்த சக்ஸஸ்ஸே இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒரு பெருசாக ரொம்ப திஸ்டிங் வரணும்னு சொன்னால் அந்த டீச்சர்ஸ், அந்த ப்ரொஃபஸர்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பில்டிங்கெல்லாம் அப்படிலாம் இருக்கலாம். ஸோ இந்த மைசரி கணேஷ் கூட இது ஒரு இன்ஃபர்மேஷன் ஆர் ஜஸ்ட் ஒரு வேண்டுகோள். முதல்ல இந்த டீச்சர்ஸ் அந்த ப்ரொஃபஸர்ஸ் அவங்க வந்து இந்த தண்ணி குடிக்கிற தண்ணி டேங்க் மாதிரி டீச்சர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ். நீங்கள் தண்ணி வந்து எவ்வளோ சுத்தமாக எவ்வளோ நல்லா இருந்தால் கூட டேங்க் நல்லா இல்லைன்னு சொன்னால் தண்ணி கெட்டு போயிடும். அதுக்கப்புறம் அந்த டேப் ஸ்டூடெண்ட்ஸுங்க, அந்த டேப்பில் குடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுங்க அவங்க ஹெல்த்தே போயிடும். ஸோ ப்ரொஃபஸர்ஸ் டீச்சர்ஸ்க்கு வந்து எவ்வளோ சம்பளம் கொடுத்தா கூட பரவாயில்ல, அவங்க நல்லா வச்சுக்கிட்டு அவங்களையும் நல்லா படிக்க வச்சா தான் வந்து நம்ம ஃபியூச்சர் ஜெனரேஷனே நல்லா இருக்கும். ஸோ ராஜம்மா அவர்கள் வந்து அசாத்திய சாதனை நம்ம செஞ்சுருக்கிறது. எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸுங்க, எத்தனையோ அவங்க வந்து லட்சக்கணக்கில் இருப்பாங்க. எங்கெங்கேயோ உலகத்தில் எந்தெந்தையோ நாட்டில் பெரிய பெரிய உத்தியோகத்தில் பெரிய பெரிய ஸ்தானத்தில் அவங்க இருப்பாங்க. ஏன்னா அந்த ஃபவுண்டேஷன் அவங்க போட்டது அந்த மாதிரி. அது கம்ப்ளீட்டாக அக்கௌண்டபிலிட்டி, இன்டிகிரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, தீஸ் ஆர் த த்ரீ திங்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் நம்ம ட்ரெடிஷன், நம்ம கல்ச்சர், அது வந்து அவங்க தெரிஞ்சாலே போதும், ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மிஸ்ஸஸ் வைஜிபி வந்து நான் ஃபஸ்ட்டு டைம் நான் பார்த்தது வந்து 1973 வந்துட்டு நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போது வந்துட்டு இந்த மெட்ராஸ் இந்த மியூசியம் தியேட்டரில் வந்துட்டு ஒரு ட்ராமா நடந்தது. அங்கே வந்து நம்ம கன்னடா பேட்ச் ஒரு 8 ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம உஷா அரசன் சொல்லி நம்ம ப்ரொஃபஸர், ஆக்டிங் ப்ரொஃபஸர், அவங்க வந்து அதை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அந்த உஷா ப்ரொஃபஸர் எப்படின்னு சொன்னால் நம்ம புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களை மாதிரி ரொம்ப ஐரன் லேடி மாதிரி ரொம்ப கம்ப்ளீட்டாக ரொம்ப யாரும் சீரியஸாக இருப்பாங்க, யாரும் வந்து கையெழுத்துக்கு உணக்கு போட மாட்டாங்க, எல்லோரும் ஹலோ தான் சொல்லுவாங்க, அந்த மாதிரி. ஸோ அங்கே உட்காந்துருக்கோம். அப்படி உட்காரும்போது இந்த உஷாரஸ் வந்து அப்படியே பின்னாலே பார்த்து அப்படியே எந்திரிச்சு அவ்வளோ ரெஸ்பெக்டாக மரியாதையாக
ஒரு கை வணங்கி வணக்கம் சொல்கிறாங்க. நமக்கெல்லாம் ஆச்சரியம், யாருக்கு இப்படி வணக்கம் போடுறாங்கன்னு பார்த்தா அங்கே மிஸ்ஸஸ் வைஜேபி ராஜம்மா வந்துட்டுருக்காங்க. அவங்கள வந்து வணக்கம் சொன்னாங்க. நமக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம், யார் மேடம் அவங்க அப்படின்னு சொன்னால் இப்போ தான் சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு பார்த்தசாரதி இந்த மாதிரி யூஏஏ இது அண்ட் ராஜம்மா வந்து இந்த மாதிரி பிஎஸ்பிபி ஃபவுண்டரு அப்படின்னு பிரின்சிபால். அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு ராஜம்மா அவர்கள் வந்து அடிக்கடி நம்ம வீட்டில் வந்து ஃபங்க்ஷன், என்ன ஃபங்க்ஷன் நடந்தால் கூட ராஜம்மா இங்கே வந்துடுவாங்க. வந்துட்டு அது வந்து கம்ப்ளீட்டாக கச்சேரி ஆகட்டும், இல்லை பூஜை ஆகட்டும், இல்லை ஹோமம் ஆகட்டும், என்ன நடந்தால் கூட அவ்வளோ ஆரமாக உட்காந்து பார்ப்பாங்க. ஸோ ஒரு வாட்டி வந்து ஹோமம் நடந்துட்டு இருக்கும்போது எனக்கு வந்து அந்த ஹோமெல்லாம் முடிஞ்சிருக்கும், அந்த பண்டிதர் வந்து எனக்கு அந்த ஸ்லோகம் அவங்க சொல்லி அதை ரிப்பீட் பண்ணணும். அவங்க அப்படியே பார்த்துட்ருக்காங்க, நான் அதை ரிப்பீட் நான் பண்ணுறேன். அப்படியே பார்த்துட்டு இருந்து அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்ச பிறகு ராஜமாங்க என்னை கூப்பிட்டாங்க, ரஜினி இங்கே வாங்கி உட்காந்துட்டு, எப்படி அந்த சான்ஸ்கிரிட் ஸ்லோகம்லாம் அவ்வளோ அவ்வளோ கரெக்டாக உச்சரிப்பு அவ்வளோ எப்படி சொல்கிறீங்க நீங்கள்? இவன் மகேந்திரனே அப்படி சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி நான் வந்து 4-5 இயர்ஸ் வந்து ராமகிருஷ்ண ஆசிரமத்தில் படிச்சிருக்கேன். அப்போ வேதம் உபனிஷத்து அதெல்லாம் எனக்கு தெரியும், அதுதான் எவ்வளோ உச்சரிப்பெல்லாம் நல்லா வருது. காயத்ரி மந்திரம் சொல்கிறீங்களா சொன்னாங்க. இல்லை சொல்ல மாட்டேன், ஐயோ ரொம்ப பவர்ஃபுல் காயத்ரி மந்திரம், அது நீங்கள் சொல்லுங்கள் டெய்லி அப்படின்னு சொல்லி. தெரியுமா? இல்லை கேள்விப்பட்டிருக்கேன். அங்கே ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தாங்க, அந்த காயத்ரி மந்திரம் எழுதி கொடுத்தேன்னு சொல்லிட்டு அவர் வாயாலே வந்துட்டு காயத்ரி மந்திரம் எனக்கு உச்சரணை பண்ணி கொடுத்தாங்க. இது டெய்லி எனக்கு வந்து காயத்ரி மந்திரம் சொல்லுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும், நல்லா தேஜஸ் வரும். அந்த பர்ஃபார்மன்ஸ்க்குலாம் நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்ட்டு, அது ரொம்ப உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி அவங்க சொன்னாங்க, பெரியவங்க சொல்லியிருந்தேன், அப்படியே நான் வந்து மறந்துட்டேன். அதுக்கப்புறம் சத்யசாய் பாபா மேலே எனக்கு ரொம்ப பக்தி, ரொம்ப மேலே ரொம்ப வந்து ஒரு டிவோஷன் இருக்குது. அவர் ஒரு வாட்டி ஒரு டிஸ்கோர்ஸில் வந்து சத்யசாய் பாபா சொல்கிறாரு, அப்போது வந்துட்டு கம்ப்ளீட்லி 1989-87 நினைக்கிறேன், சென்னையிலேருந்து அண்டமான் போகிற ஒரு ஃப்ளைட்டு ஒரு 64 பேர் கம்ப்ளீட்டாக வந்து சமுத்திரத்தில் மத்தியிலே வந்துட்டு அவன் ஏரில் வந்துட்டு பிளாஸ்ட் ஆகிட்டு எப்படி அதுன்னு தெரியாது 64 பேர் இறந்து போயிருப்பாங்க. அது ஒரு பெரிய இன்சிடெண்ட், அது பெரிய ட்ராஜடி. அதை மென்ஷன் பண்ணி சத்யசாய் பாபா வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி அந்த மாதிரி ஆச்சு. அந்த 64 பேரில் வந்துட்டு யாராவது ஒருத்தராவது ஒரு தடவையாவது காயத்ரி மந்திரம் சொல்லியிருந்தால் எல்லோரும் பொழைச்சிருப்பாங்க அப்படின்னு சத்யசாய் பாபா சொல்லியிருக்காங்க. அது கேட்ட உடனே அடியங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த காயத்ரி மந்திரம் எடுத்து டெய்லி வந்து 12 times இது ஆரம்பித்து 24 ஆரம்பித்து 48 ஆகி இப்போ டெய்லி வந்து 108 காயத்ரி மந்திரம் சொல்லாமல் வெளியே வர மாட்டோம். ஸோ ஒரு விதத்தில் வந்து ராஜம்மா எனக்கு கூட குரு தான். ஸோ இன்னும் வந்து அவங்க இப்போ ஆல்ரெடி இந்த லெகசி திங் இருக்குது. 100 years இல்லை, இந்த மதுவந்தி ரித்விக் எல்லாமே 150 years 200 years வந்து டெஃபினட்டாக கொண்டாடுறாங்க. வாழ்க ராஜம்மா பேர். நன்றி, வணக்கம். எங்கள் குடும்பத்தின் சார்பாக, பாரத் கலாச்சார சார்பாக என்றும் அந்த பெருமாள் திரு ரஜினியோடு இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சிறிய பரிசினை அவருக்கு அளிக்கிறோம். சுதா, ப்ளீஸ் ஜாயின். அங்கே போய் உட்காந்துட்டியா?